தமிழக அரசு நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மொத்த நிதிச்சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லலாம். மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்புளியும் சேர்த்து. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. இது அதில்ல இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை இன்னொன்னு நமக்கு ஒரு தொகுதியில 80,000 ஓட்டு கிடைச்சிருங்க. ஒண்ணு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. இன்னொன்னு பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போன வெற்றிக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொன்னு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் தெளிவாப்படுறா. இந்த விகிதம் தற்காலிகமாக குறுகிய உரிமையளிப்பு முறை. அவன் சொல்லுவான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க, இங்கிலீஷ் இது ஒப்பிடும் மாநிலங்கள். எனவே மூலதன செலவினத்தை புதிய முதலீட்டாளர்கள் 10 தடவை சொல்லி கொடுத்தாச்சு. முள்ளு எடுக்கிறியா? ஏன் உயிரை இருக்காதியா? சொல்லியா? நன்றாக பராமரிக்கப்பட்ட வரம்பறிவில் உள் குடி நட்டுக்கு உட்டுக்கு கெடு. நானே இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவுல பச்சிருப்பானோ. தமிழ் கொடுப்பவே. எனவே மூலதன செலவினத்தை உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இன்னைக்கு தலைமை செய்திகளில் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடா? வருவாய் ஈடுபவர்கள் அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல வந்த மாநிலமாக செல்வந்த மாநிலமாக மாறுவது ஒரு கருமாந்தரம் புரியல. சீர்திருத்தி முழுமையாக பலவீனத்தால் அல்ல. படிச்சிருக்கியா நீ? 1-2 கூட தெரியாது உனக்கு? இது வேலைக்கான சார், இது படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அவ்வளவு வேலைக்கு ஆக மாட்டான். தமிழ்நாடு நிதி பற்றாக்குறை நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். நிதி பற்றாக்குறை இது காலேஜ் நடத்துற சாமி நீ மரியா வில்சன் காலேஜ் நடத்துறீங்க நீங்க. என்ன இது? இப்போ நிதி அமைச்சரா இருக்கீங்க, சந்தோஷம். பட் ஒரு காலேஜ் நடத்துற லட்சணமா இது? ஐயா படிக்க தெரியலையா? ஒழுங்கா படிடா. நீங்க படிக்க தெரியலையா உங்களுக்கு? சூப்பர் பினான்ஸ் மினிஸ்டர். என்ன கட்டாயத்துல விஜய் இந்த மாதிரி ஆள பினான்ஸ் மினிஸ்டர் ஆகியிருக்காருன்னு புரியலையே. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ அறுக்கு தெரியாத கைக்கு 58 அறுவாளா.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வாங்கி தான் எவ்ரி பாரோயிங் கேன் பி டன். தெரிஞ்சுக்கிட்டியா? சோ கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம எந்த பாரோயிங் செய்யப்படவும் இல்ல, செய்யப்படவும் முடியாது. என்னடா இது இப்படி ஆயி போச்சு? சோ அந்த உச்சவரம்புக்குள்ள தான் இருக்குது. என்னையா சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? No denial about that fact also. நீ கடைசி வரைக்கும் சீக்கிரம் ஓட்டணும். ஏன்னா நீ செய்யணும்னு நினைச்சு வந்தா கூட நீ செய்யறதுக்கு எந்த திட்டத்தையும் மிச்சம் வைக்காத ஒரு சாதனை தலைவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் அப்படியே மறந்தோ அல்லது வரலாற்றில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போனதோ ஏதோ மிச்சம் இருந்தால் அந்த மிச்சத்தை கூட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அதை முடித்து வைத்தவர் தான் ஸ்டாலின் என்பதை வரலாறு பேசும். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், புதியல் பயணம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், தோழி ஹாஸ்டல் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். தகுதி இல்லாதவன் தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டால் அதை பறிப்பது அவ்வளவு எளிதல்ல. ஒரு நாடு முட்டாளான மன்னனிடம் சிக்கிக் கொண்டால் அங்கே வாழும் மக்கள் புத்திசாலிகளாக இருந்து எந்த பயனுமில்லை. ஏனென்றால் அந்த முட்டாள் மன்னனுக்கு தன் பதவிக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்து அறிவுள்ள மனிதர்கள் தான். அதனால் அவர்கள் ஒன்றில் முடக்கப்படுவார்கள் அல்லது ஓரங்கட்டப்படுவார்கள். அறிவு மதிக்கப்படாத இடத்தில் அறியாமைதான் ஆட்சி செய்யும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. அவன் யாரா சொன்னது? யாரு இப்படி எழுதி தர்றா உனக்கு? தமிழ்நாடு தான் விஜய, விஜய் தான் தமிழ்நாடு. இதே மக்கள் வெள்ளத்திலையோ புயல்லையோ வறட்சிலையோ கஷ்டப்பட்டப்ப எவ்வளவு அள்ளி கொடுத்தீங்க? ரீசெண்டா நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். டேய் நீ பைத்தியம் இல்ல? அதில் நான் பேசின நிறைய விஷயங்கள் பயங்கரமா ட்ரோல் ஆச்சு. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாசம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். சோ அவரே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸ்ல தான் நான் சொன்னேன். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு 6 மாசம் கேள்வியே கேட்காதீங்கன்னு சொன்னியா இல்லையா? நேத்து ஒரு நாள்ல மட்டும் 5 போக்சோ கேஸ். கேள்வி கேட்க கூடாதா? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தா இவர் அமைதியா இருப்பாரா இல்ல கேள்வி கேட்பாரா? கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நம்ம கேரளாவில் சோலார் எனர்ஜி சோர்ஸ்ல தான் அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. என்டர் ஏர்போர்ட் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை சுத்தி சுத்தி சோலார் பேனல்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். கொச்சின் விமான நிலையத்துல இருக்குடா மயிரே, நீ என்ன சொன்ன? சென்னை ஏர்போர்ட்ல போடுங்க, திருச்சி ஏர்போர்ட்ல போடுங்க நீ சொன்ன. ரோட்ல மக்கள் போடுறாங்கன்னா ஒன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு தானே சொன்னேன். சரி ஓகே, போட வேண்டியது யாரோட பொறுப்புடா? கொச்சின் விமான நிலையத்துல போய் மக்கள் காசு போட்டு போட்டாங்களா? கொச்சின் விமான நிலையத்துல கவர்மெண்ட் தானே போட்டுச்சு. அப்ப ஒன்னான தானே கேள்வி கேட்பாங்க. அப்ப கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு என்ன மயிருக்கு சொன்னேன். எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. கரண்ட் இல்லாததுனால ஆக்சிஜன் கொடுக்க முடியாம ஒரு பாட்டி இறந்துருக்கா. பரதேசினாய, உன் வீட்டுல ஒரு பாட்டியோ யாரோ இறந்து போனா இப்படிதான் உட்காந்து இன்டர்வியூ கொடுப்பியாடா மொன்னனாய? மரியாதை மரியாதை. இதுல வழக்கமயிறு கொடுக்கிறாராமா. அவர் பேசின கருத்து தப்பு இல்லையாம நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. தற்கொலையா சிறுப்ப கழட்டி அடிச்சிருவோம் நானு. ஐயோ ஐயோ வேணப்பா வேணப்பா, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ரீசெண்டா நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். அதில் நான் பேசின நிறைய விஷயங்கள் பயங்கரமா ட்ரோல் ஆச்சு. உள்ள வச்சிடறா. அது என்ன சோமபானமா நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான். ஓ, உற்சாக பானம். குடிகார பைய போடா அபிஷ்டு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.